பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கங்க. நான் உள்ளத்தனி ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுறேன். நம்ம பசுமை விவசாய சேனல் நெறைய வீடியோ பார்த்துருக்கோம். விவசாயம் சார்ந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு தகவல் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ப யூடியூப் நர்சரியில வந்து பார்த்து கொடுக்கக்கூடிய நிலம்பூர் தேக்கு பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. அ நெறைய விவசாயிகள் கேட்ட டவுட்டுக்கான ஒரு பதிலா இருக்கும். அந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம யூடியூப் நர்சரியில நிலம்பூர் தேக்கு நம்ம கிழங்கு குடுத்துட்ருக்கோம். செடியாவும் குடுத்துட்ருக்கோம். இந்த நிலம்பூர் தேக்கு எங்கேருந்து வருதுன்னா, நம்ம கேரளால இருக்க மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நிலம்பூர்ன்ற பகுதியிலேருந்து நம்ம ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு குச்சிகள நம்ம வாங்கிட்டு வந்து, அங்கேருந்து டேரக்ட் ஸ்டெம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இங்க வந்து ஜஸ்ட்டு அத கிளீன் பண்ணிட்டு, வாஷ் பண்ணிட்டு, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா மாரி நம்ம வச்சு ரூட்டிங்கு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிட்டு, கிழங்கா விற்பனை பண்ணிட்டுருக்கோம். செடியாவும் விற்பனை பண்றோம். இதுல 2த்துல எது பெஸ்ட்ன்னு நெறைய பேர் கேக்குறாங்க. எது ஈஸின்னு கேக்குறாங்க. இப்ப இது வந்து செடிங்க. செடி காமிங்க. இந்த செடிக்கு கிட்டத்தட்ட வந்து 8/10 கவரு. முழுக்க முழுக்க நம்ம செம்மண்ல போட்டுருக்கோம். இது ஒரு 2 கிலோ வந்து 3 கிலோ வெயிட் வரும் இந்த செடி. நெறைய விவசாய நண்பர்கள் என்னன்னா, எனக்கு ஒரு 20 செடி வேணும், 30 செடி வேணும், 40 செடி வேணும்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு இத எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ல என்னால அனுப்ப முடியல. நான் தொடர்ந்து ரெகுலரா எம்எஸ்எஸ்ல, ஏ1ல பெரிய பெரிய பழக்கன்றுகள், பழம்லாம் அனுப்பிச்சு தான் இருக்கேன். பட் இந்த இந்த செடிகள அனுப்புறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஹைட் கம்மியா இருக்கிறதாலயும், ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கிறதாலயும், இது பேக்கிங் மெட்டீரியல்லாம் ப்ராப்பரா நம்மட்ட இல்ல. ஸோ அதனால நம்ம அந்த சிரமத்துக்காக நம்ம என்ன பண்ணோம், இளம்பூர் தேக்கு கிழங்குகளா குடுத்துருக்கோம். இங்க பாருங்க, கிழங்கு பாருங்க. நம்மகிட்ட வருஷம் முழுக்க நிலம்பூர் தேக்கு கிழங்குகள் இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினல் கிழங்கு. ஜஸ்ட் நம்ம மண்ணுல ஊண்டி வச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. யாராவது கிழங்கு கஸ்டமர் விவசாயிங்க கேட்டாங்கன்னா, நம்ம அந்த கிழங்குல அப்படியே குடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் கிழங்கு. இது கட் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். நீங்க இத கிழங்கு எத்தன முறை கட் பண்ணாலும், புது புதுசா வந்துட்டே இருக்கும். இப்ப இத நான் கட் பண்றதெல்லாம் நெறையா வருது பாருங்க. இதான் ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு. இந்த தேக்கோட மகிமை என்னன்னா, உங்களுக்கு 1 வருஷத்திலேயே வந்து குறைஞ்சபட்சம் 20 அடி, அதிகபட்சம் 25 அடி கூட போகும். ரொம்ப ரொம்ப அனாவசியமா வரும். எல்லா மண்ணுலயும் வரும். இதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம நெறையா குடுத்துருக்கோம். நம்ம பசுமை விவசாயம் சேனல்ல நெறைய வீடியோ இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில ஒரு ரொம்ப ட்ரை லேண்ட்ல வளர்ந்த வீடியோ இருக்கும். பாண்டிச்சேரியில ரொம்ப உப்பு தண்ணி பக்கம் ஓரத்துல வளர்ந்த வீடியோ நம்ம நெறைய வீடியோ குடுத்துருக்கோம். ஸோ தேக்கோட மகிமை என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் குரோத். பட் நம்ம இந்த வீடியோ முக்கியமா சொல்ல விஷயம்னா, இந்த கிழங்க நம்ம அப்படியே கொரியர் அனுப்பிச்சிருவோம். இப்போ நீங்க கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் சரி. 20 கிழங்கு, 30 கிலோ எவ்வளோ கம்மிங்க, நம்ம 20 கிழங்கு மினிமம் குடுக்குறோம். இத கொரியர்ல சேஃப்டியா பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டா, உங்களுக்கு கொரியர் வந்து சேர்ந்ததுக்கப்புறம், உங்களுக்கு இந்த கணுக்கெல்லாம் டேமேஜ் ஆனாலும் நோ ப்ராப்ளம். நீங்க இந்த கணுக்கள இப்ப இந்த கணுலாம் நான் கிள்ளிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புதுசா வேற ஒரு கணு வந்துரும். அதோட ரொம்ப ஃபாஸ்ட்டா வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இப்படி பண்றத விட்டுட்டு, நீங்க அந்த செடி தான் வேணும்னு சில பேர் அடம் பிடிக்கிறாங்க. செடி என்னால நேர்ல வந்து நீங்க 2 செடி கூட குடுக்கலாம் குடுங்க. பட் கொரியர்ல என்னால குடுக்க முடியாது. நீங்க 1000 செடி வேணாலும் சரி, 5 செடி வேணாலும் சரி, 10 செடி வேணாலும் சரி, நீங்க நேர்ல தான் வரணும். அது மாரி கிழங்குக்கும் செடிக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த கிழங்க தான் நாங்க பாக்கெட்ல வைக்கிறோம். ஓகேங்களா? நீங்க இப்பயே நம்ம ஊர் சந்தைக்கெல்லாம் போங்க. நீங்க எந்த வடலூர் சந்தை, எந்த சந்தைக்கு வேணா போங்க. வடலூர் சந்தை, செஞ்சி சந்தை எல்லா சந்தையிலும் இப்பயும் நம்ம ஊர்ல கிராம பகுதியில தேக்கு கிழங்கு வந்து பெரிய இதோட பெருசு பெருசா நாட்டு தேக்கு இருக்கும். பெரிய பெரிய கிழங்கு விப்பாங்க. தேக்குனாவே கிழங்கா வைக்கிறதா பழக்கம். சில பேர் விதையில முந்த கிழங்கும், விதையில இருந்து டைரக்ட்டா விளையிற செடியும் வைப்பாங்க. பட் தேக்குனாவே கிழங்கு வைக்கிறது தான் ட்ரெடிஷனல் தொன்று தொட்டு. இப்பதான் ஒரு 10 ஆண்டுகளா நர்சரிலாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம், நெறையா வந்து வனத்துறை டெவலப் பண்ணதுக்கப்புறம் அங்கலாம் வந்து சேம்பர்ல வச்சு, இத வந்து பாக்கெட்ல வச்சு வளர்க்குற மெத்தட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா பொதுவாவே கிழங்கு பெஸ்ட்டு. சில பேர் கேட்கறாங்க, கிழங்கு சைஸ பொறுத்து மாறுமானா மாறாது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான கிழங்கு. எல்லாமே இந்த கிழங்கு ஆல்மோஸ்ட் இந்த சைஸ் தான் இருக்கும். நம்ம நிலம்பூர் தேக்க பொறுத்தவரைக்கும் நானு, இத விட சின்ன கிழங்கு, இத விட சின்ன கிழங்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தான் இருக்கும். நான் அந்த கிழங்கும் விதை குடுத்து விவசாயியோட ஃபீட்பேக் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அசுர வளர்ச்சி. இத விட பெரிய கிழங்கா குடுத்துருங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட். ஏன்னா கிழங்கோட சைஸ பொறுத்து கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். வேற ஒண்ணும் இல்ல. சில பேர் கிழங்குல குவாலிட்டி கேட்பாங்க. அதெல்லாம் எந்த குவாலிட்டியுமே இல்லைங்க. எல்லாம் ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு தான். ஆ கிழங்கு சைஸ பொறுத்து கொஞ்சம் ரேட் மட்டும் டிஃபர் ஆகும். வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து மீடியம் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 9 டூ 10 இன்ச் இருக்கும். இந்த இந்த இது வந்து நம்ம வந்து ஒரு ரேட் குடுத்துருக்கோம். அது வந்து ஹோல்சேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30 ரூ. 35 ரீட்டெயிலா ரூ. 40 குடுக்குறோம். ஏன் இந்த பிரைஸ் இவ்ளோ கிழங்கு இவ்ளோ நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு வந்து ஒரு ஒரு ரூ. 5 ரூ. 6 போகுது நாட்டு தேக்கு. நம்ம நாட்டு தேக்கே ரூ. 10 நம்ம செடிலாம் ஆரம்பத்துல வித்துருக்கோம். இவ்ளோ பிரைஸுங்களா அப்படின்னு கேட்கறாங்க. என்கிட்ட சில பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க. சில பேர் இல்ல பரவால்ல உங்கள்ட்ட பிரைஸ் கம்மி. சில பேர் வந்து விளம்பரத்துக்கு ரூ. 200 வரைக்கும் விக்கிறாங்க ஆன்லைன்னு சொல்லுவாங்க. இது என்ன இதுல ரியாலிட்டி என்னன்னா, நம்ம ஊர் நர்சரிக்கு தகுந்த மாரி நம்மளே பிரைஸ் ஒவ்வொரு நர்சரியும் ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. மாறும். ஆனா நிலம்பூர் அப்படி இல்ல. சிண்டிகேட் மாரி நீங்க எங்க போய் எடுத்தாலும் இந்த சைஸ் 9 இன்ச் கிழங்கா ரூ. 20 ரூ. 22 6 இன்ச் கிழங்கா ரூ. 15 20 அப்படி ஒரு கிழங்கு குறிப்பிட்ட ரேட் வச்சுட்டாங்க அவங்க. ஓகேங்களா? சிண்டிகேட் அங்க இருக்கு. ஒரே ரேட் தான் நீங்க எங்க போய் கேட்டா அங்கருந்து நம்ம விவசாயிகிட்டருந்து வாங்கிட்டு வந்து, ஒரு கிலோவுக்கு ரூ. 150 டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். கொரியர்ல வருது. ஸ்பீட் கொரியர்ல. ஸோ நம்ம அங்கருந்து கேரளாலருந்து இங்க வந்து ஒரு கொரியர் மூலியமா எக்ஸ்ட்ரா கொரியர் மாறி வருது. ஸோ நம்ம அத கொண்டு வந்து இங்க கிளீன் பண்ணி பாதுகாக்கிறோம். எப்படி ஒரு 10% கிழங்கு வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம என்னதான் கேர் பண்ணாலும், அன்ஷேப்பா இருக்கிறதோ, ஒரு சிலது முளைக்காம போகும். எப்பயாவது அது வந்து நேச்சர் நம்ம ப்ராப்பரா கேர் பண்ண இருந்தாலும் சொல்றேன். ஸோ அத நம்ம கழிச்சு, நமக்கு ஒரு ப்ராஃபிட் ஓகேங்களா? இத நம்ம கேர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான ப்ராஃபிட் வச்சு நம்ம விக்கிறோம். ஓகேங்களா? அதான் வேற ஒண்ணும் இல்ல.
நீங்கள் பல்காக சில பேர் 2000 கிழங்கு 3000 கிழங்கு கேட்பாங்க, உங்களுக்கு ரேட் வரும். 5 கிழங்கு 10 கிழங்கு கேட்கலாம் இருக்காங்க, உங்களுக்கு ரேட் வரும். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் வீடியோவில் ப்ரைஸ் சொல்ல மாட்டீங்க? ப்ரைஸில் கூட ஒன்றுமே இல்லைங்க. ப்ரைஸ் சொன்னால் என்னென்னா அது வந்து பிஸ்னஸை பொறுத்து மாறும். இப்போ நான் கொல்லிமலை அனாசி 15 ரூபா சொல்லி வீடியோ போட்டுருங்க. எங்கிட்ட விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 10 அனாசி 15 ரூபா கேட்பாங்க. 10 பைனாப்பிள் நம்ம கொடுக்கவே முடியாதுன்னா அது ஒரு தனி பர்சனை வச்சு பேக் பண்ணி அனுப்புறது. ஒரு பேக்னா 100 பீஸ் வந்துடும். அதுவே நாங்கள் 1000 2000 ஆனால் பைனாப்பிள் வாங்கினா இன்னும் ரேட் குறைச்சி கொடுப்போம். ஸோ அப்போ நான் ப்ரைஸ் சொல்கிறது என்ன பிரச்சனை, அந்த ப்ரைஸ் எல்லாம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, நிலம்பூர் கிழங்கு நம்மகிட்ட நீங்கள் பல்காக எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 ரூபாலேருந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அவங்ககிட்ட குவான்டிட்டி இப்போ 15 ரூபாலேருந்து 40 ரூபாய்க்கு நம்மகிட்ட கிழங்கு இருக்குது. எல்லா கிழங்குமே ரொம்ப வீரியமாக முளையும். சைஸை பொறுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இருக்கும். வேற ஒன்றும் அதான் வேறு ஒன்றுமே இல்லை. நான் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கேயோ தூரத்தில் இருப்பீங்க, கன்னியாகுமரியில் இருப்பீங்க, அப்போ இது கோயம்புத்தூர்ல இருப்பீங்க, கேரளாவில் பல பகுதி நம்ம அனுப்புகிறோம். ஓகே, நிலம்பூர் இல்லாத பகுதிக்கு பாலக்காடு. ஸோ அங்கெல்லாம் விவசாயிக்கு வேணும்னா செடியை கொண்டு போக முடியாது. கொரியர் டிரான்ஸ்போர்ட் வசதி ரொம்ப கம்மி. இங்கேருந்து கொண்டு போய் எடுத்து மாட்டோம். அந்த தேக்கு கிழங்கு ஈஸி. உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணா இந்தியா ஃபுல்லாக நம்ம சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை கொண்டு போயிட்டு அப்படியே மண்ணில், ஓகேங்களா, இப்போ நான் மண்ணில் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்ணில் நல்லா அழுத்தி வச்சு மெரிச்சு விட்டா போதும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் சும்மா அதை மேலே தான் வச்சிருக்கு, எல்லாமே முளைச்சிருக்கு பாருங்க. நீங்கள் இந்த தேக்கு கிழங்க மண்ணில் அழுத்தி வச்சு நல்லா மெரிச்சு விட்டா தான் ட்ரெடிஷனல் மெத்தடுங்க. அழுத்தி மெரிச்சு விட்டாலே ஆனால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மழை காலத்தில் ஒன்றும் பெருசாக கேரிங் இருக்காது. சம்மரில் வச்சா கொஞ்சம் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வச்சிங்கன்னா ஃபெயிலியர் ஆகாது. நம்மகிட்ட பல விவசாயிகள் கிழங்கு வாங்கி ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 100% சக்ஸஸ் ஆன விவசாயிங்க இருக்காங்க. அது மாதிரி 100% ஃபெயில் ஆன விவசாயம் இருக்காங்க. என்ன பண்ணுவோன்னா அதை கேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ட்ரையாக வச்சுருப்பாங்க. அது தண்ணி தெளிக்க மாட்டாங்க. அது மாதிரி விவசாயிகள் இருக்காங்க. நீங்கள் கிழங்கு வச்ச ஆரம்ப காலத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் தண்ணி தெளிக்காட்டும் மொத்தமாக ஃபுல்லாக டோட்டலி வாஷ் ஆகும். அதை வாஷ் அவுட் ஆகிடும். அது மாதிரி விவசாயம் நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அப்போ நீங்கள் இந்த கிழங்கை வாங்கினா ரொம்ப ரொம்ப பார்க்கணும். ஒரு 10 நாளைக்கு நீங்கள் பார்த்து ஒரு 3 இலை மேலே வர வரைக்கும் கேர் பண்ணிட்டா போதும். சரன்னு வந்துடும். ஸோ அதுவே நீங்கள் இந்த செடி எங்கிட்ட வேணும்னா நம்மகிட்ட பாருங்கள் 8x10 கவரில் இருக்குது. இதில் 3 கிலோ 4 கிலோ வெயிட் வரும். செம்மண்ணில் உங்களுக்கு புய்யோ பாருங்கள் கிழங்கு வச்சு அதுலேருந்து பட்டிங் செடி மாதிரி பக்காவாக வந்திருக்கு. செம வேகமாக வளரும். சேஃப்டி உங்களுக்கு. பட் இது நீங்கள் நேரில் வந்தால் மட்டும் தான் யூடியூப் நர்சரி கிடைக்கும். ப்ரீ புக் பண்ணால் நிறைய விவசாயம் ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும். ஒரு 50 100 200 நேரில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் கம்மி தான். ஏன்னா இங்கே வந்து லேபர் பிரச்சனை தான், நம்ம அதிகம் இதை ப்ரொடக்ஷன் பண்ணல. குறைஞ்ச ஒரு 2000 செடி 1000 செடி வச்சுருப்போம். கிழங்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு கிழங்கு தான் பெஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஏன் பெஸ்ட்டுனா டிரான்ஸ்போர்ட் மிச்சம். இப்போ இந்த செடி நீங்கள் வைக்கணும்னா இந்த செடி எங்கிட்ட 60 ரூபா. இதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் 1.5 குழி எடுக்கணும். குழி ஆற விடணும். குழி ஆற விட்டு அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் வேலை செய்யணும். அதுவே நீங்கள் கிழங்கு வைக்கிறீங்கன்னா சும்மா அரைக்கார குழி எடுத்தால் போதும். அதில் ஒரு அடி ஆழம் எடுத்து குழி மேல் மண்ணை போட்டுட்டு திரும்ப அதை வச்சு நடலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் வரப்போகிற நடுற விவசாயம் இருக்காங்க. சும்மா அப்படியே அழுத்தி விட்டுட்டு அதை கேர் பண்ணுற விவசாயிகள் இருக்காங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கிழங்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. பட் நம்ம ரெண்டுமே கொடுக்குறோம். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிங்க. நேரில் வரக்கூடிய விவசாயிகள் செடி வாங்கிங்க. நேரில் வர முடியாத விவசாயிகள் கிழங்கு வாங்கிங்க. தாராளமாக நீங்கள் 100% நம்பி வைக்கலாங்க. நம்ம கிட்டத்தட்ட பல பகுதிகளில் பார்த்துருக்கோம். நிலம்பூர் தேக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வளர்ச்சி. இன்னும் வருங்காலங்களில் உங்களுக்கு தொடர்ந்து நிலம்பூர் தேக்கு வீடியோ எப்படியும் ஒரு 50 வீடியோ நம்ம யூடியூப் ஆர்கானிக் கொடுப்போம். எந்தெந்த பகுதியில் எப்படி விளைஞ்சிருக்குன்னு. நேற்று கூட நம்ம பசுமை விவசாயத்தை நேற்று முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகாது பாருங்கள். புதுக்கோட்டையில் வறட்சியில் எப்படி விளைஞ்சிருக்கு நிலம்பூர் தேக்குன்ற வீடியோ போட்டிருப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு வீடியோ தொடர்ந்து நிலம்பூர் தேக்கு நீங்கள் கிடைச்சாலும் வீடியோ நிறைய யூடியூப்ல வரும் பாருங்கள். சாதாரண விவசாய பெருமக்கள் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணப்பெயர். காரணம் என்னன்னா, ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 430 செடி வரை வைக்கலாம். 10க்கு 10. இல்லைன்னா வருஷம் 10க்கு 10 செடிக்கு 10 வருஷம் 12க்கு வச்சுன்னா ஒரு 400 செடி இல்லை 380 செடி விடும். ஸோ ரொம்ப செம்மையான வெரைட்டி. ஏன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சராசரியாக 20 அடி போயிடும். நிலம்பூர் தேக்கு மற்ற தேக்கு கம்பேர் பண்ணுறப்ப 3 மடங்கு வளர்ச்சி. இது நாம சொல்ல, கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. GI டேக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் புவிசார் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு தேக்கு 12 வருஷத்தில் சராசரியாக வளர நிலம்பூர் தேக்கு வளர்ச்சி மற்ற தேக்கு வளர்த்து 36 வருஷம் எடுத்துக்குது. அதாவது மற்ற தேக்கு கம்பேர் பண்ணுறப்ப 3 மடங்கு வேகம் வளருது. அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வளருது. அப்போ ஸ்ட்ரைட்டாக வளர்றதால விவசாயிக்கு பல மடங்கு லாபம். ஏன்னா நாட்டு தேக்கெல்லாம் ஒரு ஸ்டெம் ஒரு கட்டை 2 ஸ்டேஜ், அதாவது 10 அடி ஒரு துண்டு சொல்லுவாங்க. 2 துண்டு கிடைச்சாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அன்ஸ்டேப் ஆகிடும். இப்போ நிலம்பூர் தேக்கில் உங்களுக்கு 3 துண்டு 4 துண்டு வரைக்கும் 30-40 வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ அதனால் வந்து விவசாயிக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். நிலம்பூர் தேக்கு தனி உட்டுக்கு தனி மதிப்பு இருக்குது. நல்ல கலர் இருக்கும். நல்ல வந்து ஸ்ட்ராங்கு. எல்லா வேலைப்பாடுக்கும் சிறந்தது. இன்னைக்கு தேதி இந்தியாவில் நிலம்பூர் தேக்கு தான் வந்து திம்மலி ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் சும்மா கூகுள் அடித்தாலே நிலம்பூர் தேக்கு வந்து ஏலமிடுறாங்க. வனத்துறை அங்கேயே வந்து நல்ல விலைக்கு தான் அந்த நிலம்பூர் தேக்கெல்லாம் போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும். இன்றைக்கி திம்மர் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வச்சு சின்ன ஃப்ளாட்டுக்கும் வைக்கணும். நம்ம நிலம்பூர் தேக்கோட கான்செப்ட் நம்ம என்ன சொல்லலாம், இந்த தேக்கை நீங்கள் எல்லா வீட்லையும் வைக்கணும். ஒரு வருங்காலத்துக்கு ஒரு என்ன சொல் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருக்கணும். ஒரு வச்சிங்கன்னா ஒரு 12 வருஷத்துல நல்ல காசு பார்க்கலாம். நீங்கள் ஃப்ளாட் இருந்தால் 20 செடி வைக்கலாம். சின்ன தோட்டம் இருந்தால் ஒரு 30-40 செடி வைக்கலாம். ஒரு இடம் இருக்கா, ஒரு ஏக்கர் நல்லா இருக்கா, பார்டரில் வச்சாலும் 80 செடி வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும்.
கிழங்கா வேணாலும் வாங்கிக்கலாம், செடியாக வேணாலும் வாங்கிக்கலாம். சில விவசாயிகள் எனக்கு பல்காக வேணும், ஒரு 2000 3000 செடி வேணும்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வெயிட் பண்ணணும். ஒரு 1 மந்த் 1.5 மாதம் டைம், 1.5 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு நட்டு நம்ம கேர் பண்ணி வளர்த்து கொடுத்து தயாராக இருக்கும். இல்லை பல்காக பிளான்டேஷன் பண்ணி தரனாலும் சொல்லுங்கள், முன்னாடி வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரிஜினல் கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட பியூராக இருக்குது, இதுக்கு பல தோட்டம் நம்ம எக்ஸாம்பிள். ஸோ வேண்டுன்றவங்க உலகத்தனை ஒரு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.